குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸோட டிடக்ஷன் பார்க்க போகிறோம். டிடக்ஷன் அப்படின்னா அதோட குறைவுகள் என்னென்ன, அதை என்னென்ன மாதிரியான லாஸை நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, அவங்களோட ஐடியல் கேஸோட இன்டர்னல் எனர்ஜி ஒவ்வொரு மாலிகுலில் இருக்கிற கைனட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ U ஈக்குவல் டு N ஆஃப் E. ஸோ ஒரு ஃபிக்ஸட் டெம்பரேச்சரில் இருக்கிற அந்த ஆவரேஜ் கைனட்டிக் energy epsilon will remains constant. ஸோ அப்போ PV is equal to என்ன பண்ணலாம், 2/3 NE. ஸோ PV அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக நம்ம சொல்கிறோம். அப்போ எடுத்துக்கிற கேஸோட ப்ரெஷர் உங்களோட வால்யூம்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். பட் ஆனால் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதை நம்ம பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சார்லஸ் லா. ஸோ ஒரு ஃபிக்ஸட் டெம்பரேச்சரில் கேஸோட வால்யூம் அந்த கேஸோட இன்டர்னல் ப்ரெஷருக்கு ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும். அதே இல்லை அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்னா கேஸோட ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜிக்கு ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும். அதே சமயம் அது நம்ம எடுத்துக்கிற அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கும் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா V ப்ரொபோர்ஷனல் டு T, இல்லை அப்படின்னா V/T is equal to constant. இது சார்லஸ் லா. அடுத்தது அவகாட்ரோ லா பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் எல்லா கேஸஸில் இருக்கிற வால்யூமும் சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் எப்படி இருக்குன்னா டெம்பரேச்சரோட கேஸோட டெம்பரேச்சரை பொறுத்து ரெண்டு விதமாக அது மாறிக்கும். 2 different gases at the same pressure and temperature according to the kinetic theory of gas. நம்ம யூஸ் பண்ணுற கேஸை பொறுத்து அதோடது மாறிக்கும். ஸோ ஈக்குவேஷன் படி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P is equal to 1/3 N1/V M1V1 ஸ்கொயர் பார். அதே மாதிரி 2க்கு எழுதும்போது அதை எப்படி 2ஆக மாற்றிக்கணும். V1 ஸ்கொயர் பார் அண்ட் V2 ஸ்கொயர் பார் அப்படிங்கிறது ரெண்டு கேஸஸோட மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. ஸோ இதோட ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸஸோட நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் பார்த்திங்கன்னா N1 N2 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ சேம் டெம்பரேச்சரில் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி பெர் மாலிகுல் அப்படிங்கிறது ரெண்டு கேஸஸ்க்குமே சேமாக தான் இருக்கும். தட் இஸ் 12 mv². அதே மாதிரி 12 mv². ஸோ இது 2னா 2 போடும், 1 அப்படின்னா 1 போடும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா N1 அண்ட் N2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் த அவகாட்ரோ ஹைப்போதெசிஸ் ஆர் அவகாட்ரோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அவங்களோட அவகாட்ரோ லா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்கொயரை ஒரு மாலிகுல், அதாவது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ எல்லா மாலிகுல்ஸுமே ரூட் மீன் ஸ்கொயரில் சொல்கிறது தான் நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ V மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் V ஸ்கொயர் பார். அப்போ மீன் ஸ்கொயர் ஸ்பீட் V ஸ்கொயர் பாருங்கிறது எப்படி எழுதலாம், 3kT/m. ஸோ அப்போ V RMS இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3kT/m. ஸோ இந்த ரூட் 3யோட வேல்யூ நமக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் 1.732. ஸோ இன்ட்டு மீதி என்ன இருக்கும், kT/m. ஸோ இதுலேருந்து நமக்கு 3 கண்டிஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரூட் மீன் ஸ்கொயர் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு. எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த மாலிகுலுக்கு. அப்போது நம்ம எடுத்துக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து லைட்டர் மாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியர் மாஸை விட வேகமாக மூவ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட ஹெவியர் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டெம்பரேச்சராக இருக்கும். such as oxygen and nitrogen. லைட்டர் நியூக்ளியஸ் ஸ்மால் எலிமெண்ட் எல்லாம் நமக்கு தெரியும், என்னென்ன ஹைட்ரஜன் ஹீலியம் 1 2 உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே லைட்டரு. ஸோ அதே ஹெவியர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இதெல்லாம். செகண்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களோட ஆர்எம்எஸ் ஸ்பீட் ஆஃப் த மாலிகூல்ஸுமே இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ இதை எப்படி ஈக்குவேஷன் படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V RMS is equal to root of 3NA/kT/NA into m. ஸோ NA அப்படிங்கிறது அவகாட்ரோ நம்பர், NAK is equal to R. அதே NAMங்கிறத நம்ம எப்படி எழுதுகிறோம், கேபிட்டல் M, தட் இஸ் மோலார் மாஸ். ஸோ அப்போ ரூட் மீன் ஸ்கொயர் V RMS is equal to root of 3RT/m. ஸோ இந்த RMS ஸ்பீடோட வேல்யூவை நம்ம எதுக்கு ப்ரெஷருக்கு ஈக்குவலாக எழுதும்போது P is equal to 1/3 NM V squared RMS. அப்போது V squared RMS is equal to V squared bar. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரெண்டு 2 மார்க் அதாவது அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும் 3 எப்படி இருக்கும், அது எர்த் அட்மாஸ்பியரில் ஏன் ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் நமக்கு இதை வச்சு கன்க்ளூஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ஃபேஸில் இருக்கிற கேஸோட எஸ்கேப் ஸ்பீடு ரூட் மீன் ஸ்கொயரில் இருக்க அந்த லோ கிராவிட்டிக்கு லெஸ் தென் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா
அப்படின்னா நம்ம எஸ்கேப் ஸ்பீடு அப்படிங்கிறது என்னென்னு நம்ம படிச்சிருக்கோம் 4th லெசனில். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு திரும்பி கிரவுண்டை நோக்கி ரிட்டர்ன் ஆகாமல் மேலே போகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது லோ கிராவிட்டியில் ரூட் மீன் ஸ்கொயர் ஆஃப் த ஸ்பீட்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கேஸஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா கேஸஸ் எஸ்கேப் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூனோட சர்ஃபேஸ்லேருந்து இந்த கேஸஸ் வந்துட்டு எல்லாமே என்ன பண்ணிடும், எஸ்கேப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், நோ ஹைட்ரஜன் இன் எர்த் அட்மாஸ்பியர். ஸோ எர்த் அட்மாஸ்பியர் வந்துட்டு ஏன் ஹைட்ரஜன் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் த நைட்ரஜன். நைட்ரஜனை விட ஹைட்ரஜனோடது எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுது, எர்த் அட்மாஸ்பியரில் ஈஸியாக வந்துட்டு அது எஸ்கேப் ஆகிடுது. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நான் ரியாக்டிங் நைட்ரஜன் இன்ஸ்டெட் ஆஃப் ஹைலி கம்பஸ்டிபிள் ஹைட்ரஜன் டிட்டர்ஸ் மெனி டிசாஸ்டர் கான்சிக்வன்ஸ். ஸோ நம்ம நைட்ரஜன் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணும், அதிகமான டிசாஸ்டர் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட மூன் ஹேஸ் நோ அட்மாஸ்பியர் அண்ட் நோ ஹைட்ரஜன் இன் எர்த் அட்மாஸ்பியர். இது ரெண்டுமே ஒரு 2 மார்க் கொஸ்டின்ப்பா, மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மீன் ஆர் ஆவரேஜ் ஸ்பீடு. அதாவது ஒரு மாலிகுலோட ஆவரேஜ் ஸ்பீடை தான் நம்ம மீன் ஆர் ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா V1 V2 V3 இது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா Vn வரைக்கும். ஸோ அப்போ விங்கிறத எப்படி எழுதலாம், V1 V2 ப்ளஸ் Vn பை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேபிட்டல் N. ஸோ இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா √8RT/m. ஸோ இந்த ஆறுங்கிறத நம்ம என்னவா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், we can be replaced as K. ஸோ √8kT/m. M அப்படிங்கிறது மாலிகுலர் மாஸ் அண்ட் ஸ்மால் m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த மாலிகுல். ஸோ அப்போ V bar is equal to 1.60 into √kT/m. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது மாலிகுலில் இருக்க கேஸோட ஸ்பீடு வந்துட்டு எவ்வளோ எடுத்துக்குதோ அதை தான் நம்ம மோஸ்ட் ப்ராபபிள், அதாவது எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் அதுக்கு இருக்குதோ அதை தான் நம்ம வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ V of MP அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் இஸ் ஈக்குவல் டு √2RT/m. ஸோ R can be replaced as K. ஸோ we have to write √2kT/m. ஸோ √2ஓட வேல்யூ என்ன, 1.41. ஸோ அப்போது VMP is equal to 1.41 into √kT/m. ஸோ இதை ஈக்குவேஷனை நம்ம எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். ஸோ கம்பேரிசன் ஆஃப் VRMS, V bar அண்ட் VMP என்ன பண்ண போகிறோம், ரூட் மீன் ஸ்கொயரு, வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் உங்களோட மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட், இது மூணுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். எப்படி சொல்லியிருக்கோம், VRMS அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் அண்ட் VMP இஸ் த லாஸ்ட். ரூட் மீன் ஸ்கொயருங்கிறது அதிகமாக இருக்கும், மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது எழுதும் போது எப்படி எழுதலாம், VRMS greater than V bar greater than VMP. ஸோ இதை ரேஷியோவில் எழுதும் போது VRMSக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம், √3. V பார்க்கு என்ன சொல்லியிருக்கோம், √8/π. VMPக்கு பார்த்தீங்கன்னா √2. ஸோ அண்ட் தென் அதோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதாவது உங்களோட மாலிகூல்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு அதோட ஃபங்க்ஷனை வந்துட்டு அந்த கண்டெய்னரையோ இல்லை ஒரு ஓப்பன் அட்மாஸ்பியரையோ எப்படி வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் ஏர் மாலிகூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரேண்டம் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஸோ ஒவ்வொரு மாலிகுலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ரோஸ்கோபிக் பேராமீட்டர் எதுவுமே சேமாக இருக்காது. அதே சமயம் மேக்ரோஸ்கோபிக் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸடாக இருக்கும். தட் இஸ் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், இது ரெண்டுமே வந்துட்டு ஃபிக்ஸடாக இருக்கும். ஒவ்வொரு மாலிகுலும் அதர் மாலிகுலோட கொலாய்ட் ஆகும்போது அதோட ஸ்பீடை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள செக்ஷனில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாலிகுலோட ஆர்எம்எஸ் ஸ்பீடை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். பட் ஆனால் ஒவ்வொரு மாலிகுலோட ஸ்பீடை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியாது. ரெண்டும் வந்துட்டு வேறு வேறு, ஆர்எம்எஸ் ஸ்பீடு அப்படிங்கிறது வேறு, ஸ்பீட் அப்படிங்கிறது வேறு. ஸோ இதில் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 மீட்டர்/செகண்ட்லேருந்து 10 மீட்டர்/செகண்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா, அதே 10 மீட்டர்லேருந்து 15 மீட்டருக்கு செகண்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அதோட ரேஞ்ச் ஆஃப் த ஸ்பீடை நம்ம எப்படி எழுதுவோம், அதாவது ஃபஸ்ட்டு மூவ் ஆகும்போது என்ன எழுதுகிறோம், V. அதே எகைன் அதோட மூமெண்ட் எடுத்துக்குது அப்படின்னா V+dV. அப்போது இனிஷியலாக அதோட வெலாசிட்டி நம்ம Vன்னு சொல்கிறோம். எகைன் அது ஃபர்தராக மூவ் ஆகிறது V+dV. ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே நம்ம என்ன எடுத்துக்குவோம், டிஃப்ரென்ஷியேஷன். ஒரு பாயிண்ட்டோட மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டகிரேஷன். அதே நம்ம அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல். ஸோ V+dV. ஸோ இது மேக்ஸ்வெல் ஸ்பீட் இன் டிஸ்ட்ரிபியூஷன் படி ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது, ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த
மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கீழே வாங்க. டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். விஎம்பி வி ஆவரேஜ் எங்கே இருக்குது, விஆர்எம்எஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயக்ராம் பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற அந்த டெம்பரேச்சரில் இருக்க நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்துட்டு லோயர் ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகும். பட் உங்களோட மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீசஸ் ஆகும். ஸோ த ஆர்எம்எஸ் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபிகரில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்எம்எஸ் ஸ்பீட் அப்படிங்கிறது தான் கிரேட்டஸ்ட் அமாங் த த்ரீ. அந்த மூணில் அதுதான் வந்துட்டு பெரிய அதிகமான ஸ்பீட் அதுதான் அப்படிங்கிறோம். ஓகே, ஸோ இதை வச்சு அடுத்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஒரு நம்பர் ஆஃப் மாலிகுலோட ரேஞ்ச் ஆஃப் த ஸ்பீட் கேல்குலேட் பண்ணியிருக்கான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்லேருந்து அண்ட் 60 மீட்டர். ஸோ இன்டெக்ரல் படி எழுதணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலா இருக்குல்லையே, அதில் அந்த இன்டெக்ரலுக்கு பதிலாக 50 to 16 போட்டு கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ எகைன் திருப்பி அதை தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதையும் பாருங்கள், எந்த ஒரு கன்க்ளூஷனும் இருக்காது, ஜஸ்ட் அப்ளை தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டர் த கர்வ். அதாவது நம்ம எடுத்துக்கிற அந்த ஏரியா, அதாவது டோட்டலாக அந்த மாலிகுலோட ஏரியாவும் அந்த சிஸ்டமோட டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபிகர் 9.4 கீழே கொடுத்துருக்க ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் ஸ்பீடோட டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கர்வ் வந்துட்டு பீக்காக இருக்கும். அதே சமயம் எந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் டு த ரைட்டு, லெஃப்ட்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா ரைட்டு போகும். ஸோ அப்போ ஒவ்வொரு மாலிகுல்ஸும் ஆவரேஜ் ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகுது. பட் உங்களோட ஏரியா ஈச் கர்வ் இஸ் சின்ஸ் இட் ரெப்ரசன்ஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் த கேஸ் மாலிகுல்ஸ். மொத்தமாக அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் த கேஸ் மாலிகுல்ஸை கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டமில் பர்டிகுலராக அதோட பொசிஷனையும் கான்ஃபிகரேஷனையும் நம்ம கம்மியான இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ் வச்சு கேல்குலேட் பண்ணுறது தான் நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ் நீடட் to specify the position and configuration of a thermodynamic system in space is called the degrees of freedom of the system. ஓகே, இதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கல் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுது அப்படின்னா அது ஒரு கோஆர்டினேட். ஸோ இட் ஸ்பெசிஃபை கம்ப்ளீட்லி. ஸோ அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா 1. அதே உங்களோட பார்ட்டிக்கல் பிளேனில் மூவ் ஆகுது அப்படின்னா 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதே பார்ட்டிக்கல் வந்துட்டு ஸ்பேஸில் மூவ் ஆகுது அப்படின்னா 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் இன் எ கண்டெய்னர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது, F is equal to 3n. ஸோ அப்போ ஒரு சிஸ்டமில் q நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கும். அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா F is equal to 3n minus q. ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது மோனோ அட்டாமிக் மாலிகுல். அதாவது எந்த ஒரு மாலிகுல் வந்துட்டு நேச்சரை பொறுத்த வரைக்கும் 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எடுத்துக்குதோ அது எல்லாம் நம்ம மோனோ அட்டாமிக் மாலிகுல் சொல்கிறோம். அப்போ F is equal to 3. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீலியம், நியான் அண்ட் ஆர்கான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டை அட்டாமிக் மாலிகுல்ஸ். இதில் 2 டெம்பரேச்சர் படி நம்ம பார்க்க போகிறோம், அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் அட் ஹை டெம்பரேச்சர். ஸோ டை அட்டாமிக் கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட மாலிகுல்ஸ் எல்லாம் 2 ஆட்டமாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் 2 ஆட்டமாக பவுண்ட் அப் ஆகிருக்கும். ஸோ இதோட மாலிகுல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 பாயிண்ட் மாஸஸ் எடுத்துக்கும். ஸோ மாஸ்லெஸ் எலாஸ்டிக் த ஸ்ப்ரிங். ஸோ அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் லைஸ் இன் த சென்டர் ஆஃப் டை அட்டாமிக் மாலிகுல்ஸ். டயக்ராமில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டை அட்டாமிக் மாலிகுல் பார்த்திங்க அப்படின்னா 3 பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்லையுமே ரொட்டேட் ஆகும். அதே சமயம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிகிரி ரொட்டேஷனல் டிகிரிஸை தான் எடுத்துக்கும். ஸோ உங்களோட டிகிரிஸ் ஆஃப் டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3 ப்ளஸ் உங்களோட ரொட்டேஷன் 2. ஸோ டோட்டலாக என்ன எழுதுவோம் நம்ம 3 + 2 அப்படின்னா 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இது உங்களோட நார்மல் டெம்பரேச்சர். அதே ஹை டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 Kல நம்ம எடுத்துக்கிறோம் டெம்பரேச்சர். அதோட டை அட்டாமிக் மாலிகுல்ஸ் வந்துட்டு அடிஷ்னலாக 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எடுத்துக்குது. அதில் ஒன்று வந்துட்டு வைப்ரேஷனல் மோஷன், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் மோஷன். ஸோ ஆல்ரெடி நார்மலில் 5 இருக்குது ப்ளஸ் வைப்ரேஷனில் 2 இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் என்னது 7. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை அட்டாமிக் மாலிகுல். ஸோ இந்த ட்ரை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டைப் இருக்குது, லீனியர் ட்ரை அட்டாமிக் அண்ட் நான் லீனியர் ட்ரை அட்டாமிக். ஸோ இதில் ஆட்டம் வந்துட்டு 2 இருக்கும், எய்தர் சென்ட்ரல் ஆட்டம் வச்சு எய்தர் சைடு 2 சைடுமே ஒன்று இருக்கும். ஸோ லீனியர் ட்ரை அட்டாமிக்
மாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டிரான்ஸ்லேஷனாலே என்ன அர்த்தம், ஸ்ட்ரைட் லைனு. ஸோ 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கிறோம், 2 ரொட்டேஷனல் இருக்கும். பிகாஸ் டைஅட்டாமிக் மாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் ஆட்டம் வந்துட்டு எப்பொழுதுமே சென்டரில் தான் இருக்கும். அதே நார்மல் டெம்பரேச்சராக இருந்துச்சு அப்படின்னா லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் ஹேவ் 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதே ஹை டெம்பரேச்சராக இருந்துச்சு அப்படின்னா 2 அடிஷ்னல் வைப்ரேஷனலும் இருக்கும். ஸோ ஹை டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன வந்துடுது உங்களுக்கு, வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2 வந்துடுது. ஸோ அப்போ லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் ஹேவ் டோட்டலாக எத்தனை 7 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அதே நான் லீனியரில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ட்ரையாங்குலாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ அதில் 3 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், 3 மியூச்சுவலி ஆர்த்தாக்னல் ஆக்சஸ் இருக்கும். டோட்டலாக 3 + 3 6. ஸோ அப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாலிகுலோட ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி எக்ஸ் ஆக்சஸோட ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். half mv x squared bar is equal to half kt. அதே மாதிரி y டைரக்ஷனில் எடுத்துக்க போகிறோம். half mv y squared is equal to half kt. z டைரக்ஷனில் அதே மாதிரி half mv z is equal to half kt. ஸோ அக்கார்டிங் டு கைனெட்டிக் தியரியை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஒரு சிஸ்டமோட ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி இன் தெர்மல் ஈக்குவலிபிரியம் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், மோனோ அட்டாமிக்கோட கைனெட்டிக் எனர்ஜி எழுதுகிறோம். ஸோ மோனோ அட்டாமிக்கோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 3. அப்போ 3 × 1/2 kT. ஸோ அப்போ என்ன வரும், 3/2 kT. அதே மாதிரி அடுத்தது டைஅட்டாமிக் பார்த்தீங்க அப்படின்னா அது டைஅட்டாமிக்கோட லோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 5. ஸோ அப்போ 5 × 1/2 kTனா 5/2 kT. அதே ஹை டெம்பரேச்சரோட டைஅட்டாமிக் பார்த்தீங்கன்னா 7. ஸோ அப்போ 7 × 1/2 kTனா 7/2 kT. ஸோ லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் 7. ஸோ 7 × 1/2 kTனா 7/2 kT. அதே மாதிரி நான் லீனியர் பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6 × 2 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, 3/2 kT கிடைக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த கேஸ்க்கு உங்களோட ஈக்விபார்ட்டிஷன் எனர்ஜி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மேயர்ஸ் ரிலேஷன் படி Cp - Cv = R. ஸோ அப்போது 2 ஸ்பெசிஃபிக் ஹீட் ஒரு மோல் ஆஃப் த ஐடியல் கேஸில் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜியை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா Cp - Cv அப்படிங்கிறது காமா = Cp/Cvக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ காமா அப்படிங்கிறது என்ன அர்த்தம், அடியபேட்டிக் எக்ஸ்போனன்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக் மாலிகுல் பார்க்கலாம். ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி என்னது, மோனோ அட்டாமிக் 3/2 kT. மோல் ஆஃப் த கேஸோட நம்ம பண்ணும்போது 3/2 kT × Na. ஸோ அப்போது உங்களோட இந்த கே அப்படிங்கிறது என்னவாயிடும் அப்படின்னா R. ஸோ அப்போ 3/2 RT. அதே மாதிரி 1 மோலோட கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா Cv = du/dt. ஸோ அப்போ d/dt × 3/2 RT. ஸோ கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 3/2 R கிடைக்கும். அப்போ Cp = Cv + R. ஸோ அப்போ 3/2 R + R அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன கிடைக்கும், 5/2 R கிடைக்கும். ஸோ த ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமா = Cp/Cv. ஸோ 5/2 R/3/2 R. 2 கேன்சலேஷன் மீதி என்ன இருக்கும், 5/3. 5/3 கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1.67. அதே மாதிரி டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் லோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 5/2 kT கிடைக்குது. ஸோ டோட்டல் எனர்ஜி ஆஃப் 1 mole ஆஃப் த கேஸ் வந்துட்டு 5/2 kT × Na. ஸோ கேல்குலேட் பண்ணும்போது 5/2 RT. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் Cv = 5/2 R. அப்போ Cp = என்னது, Cv + R. 5/2 R + Rனா 7/2 R. அப்போ காமா = 7/5 அப்படின்னா 1.40. அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிபியோடது என்ன கிடச்சிருக்கு நமக்கு, 9/2 R. அப்போது Cv and Cv அப்படிங்கிறது டைஅட்டாமிக் மாலிகுல் than the monatomic molecules. அப்போது எந்த ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் இல்லை அப்படின்னா டைஅட்டாமிக் கேஸ் மாலிகுல்ஸ் 1 டிகிரி செல்சியஸ் தான் ரெக்வயர் பண்ணுது. ஸோ அப்போ அதோட காமா பார்த்தீங்கன்னா 9/7 = 1.28. ஓகே, அதே மாதிரி ட்ரைஅட்டாமிக்கில் லீனியர் மாலிகுலுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான், 1.28. அதே மாதிரி நான் லீனியர் பார்த்தீங்கன்னா 1.33. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரீ பாத். அதாவது ஒரு கேஸ் மாலிகுல்ஸில் நம்பர் ஆஃப் 100 m/s ரூம் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். பட் நம்ம பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஓப்பன் பர்ஃப்யூம் பாட்டில் வந்துட்டு சம்டைம் டு ரீச் த ஈவன் இஃப் யூ ஆர் க்ளோசர் டு த ரூமை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஓடர் வந்துட்டு என்ன பண்ணும், அந்த ரூமை சுற்றி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிக்கும். ஸோ அதே ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகும். பட் ஆனால் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கேனாட் ட்ராவல் ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னா
கிடையாது. ஸோ ஜிக்ஸாக் மோஷனில் தான் ட்ராவல் ஆகும். ஸோ உங்களோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த மாலிகுல் பிட்வீன் கொலிஷன், 2 கொலிஷனுக்கு இடையில் ஆவரேஜ் டிஸ்டன்ஸில் மாலிகுல்ஸ் ட்ராவல் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா மீன் ஃப்ரீ பாத் லாம்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம கைனடிக் தியரி வச்சு மீன் ஃப்ரீ பாத்தை கால்குலேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஷன் ஃபார் மீன் ஃப்ரீ பாத். ஸோ கைனடிக் எனர்ஜியோட பாஸ்லேஸை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். 2 சக்ஸஸிவ் கொலிஷன் எடுத்துகிட்டு அதோட மாலிகுல்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனில் யூனிஃபார்ம் பாத்தில் ட்ராவல் ஆகிறத நம்ம மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கிறோம். ஸோ உங்களோட சிஸ்டம் ஆஃப் மாலிகுல்ஸோட டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா T, N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ இங்கே கீழே டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கொலிஷனோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்களோட மாலிகுல்ஸ் வந்துட்டு ஆவரேஜ் ஸ்பீடு வியில் டைம் டீயில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் விடியில் ட்ராவல் ஆகுது. அப்போ ஒவ்வொரு மாலிகுலும் நம்ம இமேஜினரி சிலிண்டர் ஆஃப் வால்யூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பை டி ஸ்கொயர்டு விடி. ஸோ அப்போ ஒவ்வொன்றும் கொலாய்ட் ஆகும்போது வித்தின் த சிலிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொலிஷனும் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? பை டி ஸ்கொயர்டு வி இன்ட்டு டிஎன். ஸோ அப்போ ஓவராலாக மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கிறது லாம்டாஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை நம்பர் ஆஃப் கொலிஷன். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லாம்டாஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்னது விடி பை நம்பர் ஆஃப் கொலிஷன் என்னது பை என் பை டி ஸ்கொயர்டு விடி. கேன்சல் பண்ணிங்கன்னா மீதி என்ன இருக்கும்? என் பை டி ஸ்கொயர்டு மட்டும் இருக்கும். ஸோ அப்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரேண்டமாக இதோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூட் ஆஃப் த வேல்யூ கேன் பி கேல்குலேட்டட் ஆவரேஜ். ஸோ அப்போ லாம்டாஸ் ஈக்குவல் டு 1/√2n பை டி ஸ்கொயர். ஸோ இந்த மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கிறது எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அப்படின்னா நம்பர் டென்சிட்டிக்கு. ஸோ நம்பர் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக மாலிகுலர் கொலிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ அந்த மாலிகுலர் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பார்த்திங்க அப்படின்னா கொலிஷன் நடக்கும்போது டிக்ரீசஸ் ஆகும். ஸோ கேஸ் 1ல் பொறுத்த வரைக்கும் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் மாலிகுல் யூஸ் பண்ணி அப்போ லாம்டாஸ் ஈக்குவல் டு m/√2π டி ஸ்கொயர் mn. ஸோ எம்மால் மல்டிப்ளை பண்ணி எம்மால் டிவைட் பண்ணியிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா mn அப்படிங்கிறது மாஸ் பர் யூனிட் வால்யூம் ரோ. ஸோ அப்போ லாம்டாஸ் ஈக்குவல் டு m/√2π டி ஸ்கொயர் இன்ட்டு ரோ. ஸோ அப்போ பிவி ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு NKT. ஸோ அப்போ P ஈக்குவல் டு n/v இன்ட்டு KT. இந்த n/vங்கிறத என்ன எடுத்துக்கலாம். ஸோ அப்போ n இன்ட்டு KT. அப்போ NSங்கிறது P/KT. ஸோ இந்த ஈக்குவேஷனில் உங்கள் 9.26ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ லாம்டாஸ் ஈக்குவல் டு KT/√2π டி ஸ்கொயர் இன்ட்டு ரோ. ஸோ இதுலேருந்து 2 கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீஸ் ஆகிறது டெம்பரேச்சரை பொறுத்து தான் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த மாலிகுல்ஸ் வில் ஆல்சோ இன்க்ரீஸஸ். ஸோ இதனால தான் நம்ம ஃபுட்டை சமைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஃபுட்டாக இருக்கும்போது அதில் ஸ்மெல் வராது. பட் ஆனால் ஹாட் ஃபுட்டாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோட மாலிகுல் ஸ்ப்ரெட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சமைக்கிறதோட வாசனை வந்துட்டு நமக்கு தெரியும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீஸ் ஆக ஆக கேஸோட டெம்பரேச்சர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரீசஸ் ஆகும். ஸோ அதே சமயம் கேஸ் மாலிகுல்ஸ் வந்துட்டு டிக்ரீசஸ் ஆகும். ஓகே. ஸோ டுவர்ட்ஸ் த லாஸ்ட் டாபிக் நம்ம வந்துட்டோம் ப்ரௌனியன் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1827 ராபர்ட் ப்ரவுன் அப்படிங்கிற ஒரு பாட்டனிஸ்ட் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா போலன் கிரைன்ஸை நம்ம லிக்விடில் ரேண்டமாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறத ஜிக்ஸாக் மோஷனில் கால்குலேட் பண்ணுறது தான் ப்ரௌனியன் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸை அப்சர்வ் பண்ணி வாட்டர்லேருந்து அது ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகிறத கால்குலேட் பண்ணும். ஸோ லாங் டைமுக்கு இதை வந்துட்டு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆனிச்சு. ஸோ இதில் லாட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் ஃபார் போலன் ஆர் டஸ்ட் டு மூவ் இன் ரேண்டம் டைரக்ஷன். பட் நன் ஆஃப் திஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வேர் ஃபவுண்ட் அடிக்வேட். யாராலுமே வந்துட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்ல முடியல. ஸோ இப்போ ஆஃப்டர் எ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி வெய்னர் அண்டு காய் அப்படிங்கிற ஒரு ப்ரௌனியன் மோஷனை நம்ம பம்பார்ட்மெண்ட் மூலியமாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. 19th centuryயில் பார்த்திங்க அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸ்மால் ஆட்டம்ஸையோ இல்லை மாலிகுல்ஸையோ யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. 1905 பார்த்திங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன் தான் இந்த ப்ரௌனியன் தியரி நம்ம கொடுத்தது. அதாவது கைனட்டிக் தியரி யூஸ் பண்ணி ஆவரேஜ் சைஸ் ஆஃப் த மாலிகுல்ஸை நமக்கு கொடுத்தாரு. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகளுமே பார்த்திங்க அப்படின்னா லிக்விடுக்குள்ளேயோ இல்லை கேஸ்குள்ளேயோ பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக பம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அது ஒரு மீன் ஃப்ரீ பாத்தை எடுத்துக்காமல் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஸோ அந்த மோஷன் வந்துட்டு என்ன மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேண்டம் அண்ட் ஜிக்ஸாக் மேனர் அப்படிங்கிறோம். ஸோ இதை நம்ம ஒன்றும் இல்லை தெளிவாக இருக்கிற ஒரு தண்ணிக்குள்ளே நம்ம கையை விட்டு ஆட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு மூவ் ஆகிற டைரக்ஷனை நோக்கி போகாமல்
ஆகாமல் அதோட டைரக்ஷன் கேன் பி சேஞ்சுடு. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மோஷன் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை த மாலிகுலர் கொஷின் இஸ் நாட் எனஃப் டு மூவ் அவர் ஹேண்ட். நம்ம கையில் தண்ணி வச்சு எல்லா இடத்தையும் தள்ளிவிட முடியாது. பட் ஆனால் ஒரு சின்ன போர்ஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷேக் பண்ணி மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரௌனியன் மோஷன் டெம்பரேச்சரை பொறுத்து தான் ப்ரௌனியன் மோஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரௌனியன் மோஷன் டிக்ரீஸ் ஆகும்போது பிக்கர் பார்ட்டிகல் சைஸ், ஹை வெலாசிட்டி அண்ட் டென்சிட்டி ஆஃப் த வால்யூம் ஆஃப் தி கேஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி லெசன் இது அப்படி முடிஞ்சிருச்சுப்பா. 25 minutes எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், லெசன் முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூப்பா.